ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே நடக்க போகிற முதல் டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து உறுதியாயிருச்சு. ரோஹித் வந்து ஆடாததுனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேட்டிங் லைனப்பே வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து மாறுது. இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து ஏன் ஆடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புறம் வந்து அவர் என்ன தான் ஃபார்ம் அவுட்டில் வந்து இருந்தாலுமே கூட அவர் இருக்கிறது இந்தியனுக்கு வந்து ஒரு அசுர பலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரம்பத்தில் நல்லா அதிரடியாக ஆடி நல்ல ஒரு ஸ்டார்ட்டை வந்து அவர் வந்து கொடுப்பார். நல்லா அதிரடியாக ஆடி அவருக்கு வந்து ஒரு 5-6 ஓவர் நின்றுட்டார் அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக கேமை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த வகையில் ரோஹித் இல்லாதது பெரிய ஒரு இழப்பு தான். அதே மாதிரி அவர் இப்போ ஃபார்ம் அவுட்டில் வந்து இருக்கார். ஒருவேளை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் மேட்ச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வருவதற்கான வாய்ப்பு வந்துருக்கு. ரோஹித் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா தனியாலாம் வந்து மாஸ் பண்ணுவார். அது வந்து 5 டெஸ்ட் மேட்ச்சுக்குமே இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு அது வந்து நம்பிக்கையாக வந்திருக்கும். இந்தியன் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் வந்து இப்போதைக்கு ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா KL ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேர் தான் வந்து இவங்க 2 பேரும் ஆட வைக்க போகிறதா வந்து பிளானில் வந்து இருக்காங்க. கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் நிறையா திட்டங்கள் வந்து வச்சுருக்காரு. இப்போ அதிரடியாக ஒரு முடிவையும் அவர் வந்து எடுத்திருக்காரு. விராட் கோலி சரியாக ஆடலை அப்படின்னா நான் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டேன், சீனியராக இருந்தால் கூட நான் வந்து தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து பேசியிருக்காரு. இப்போதைக்கு வந்து கம்பீர் வந்து டீமில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறப்ப KL ராகுலை ஓப்பனிங் வந்து ஆட வைக்கிறாரு. KL ராகுல் கூட லக்னோவில் இருந்த சமயத்துலேருந்தே கம்பீருக்கு வந்து நெருக்கம் வந்து அதிகம். அதனால் வந்து ராகுலை இவர் எப்படி வேணால் வந்து யூஸ் பண்ணுற ஒரு பிளானில் தான் இருக்கார். ஆல்ரெடி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, KL ராகுல் வந்து ஓப்பனிங்கும் ஆடுவார், மிடில் ஆர்டர்லேயும் ஆடுவார், விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார், 6வது 7வது இடத்துலையும் வந்து ஆடுவார். எப்படி வேணாலும் அவர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவரை மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு கம்பீர் வந்து சொல்லிட்டாரு. அந்த வகையில் ஓப்பனிங்கை மாற்றிருக்காரு. அதே மாதிரி 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத தேவ்தத் படிக்கலில் வந்து சுமன் கில்லோட இடத்துல வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கம்பீர் வந்திருக்காரு. அதனால தான் தேவ்தத் படிக்கலை வந்து இப்போ இந்திய அணி வீரர்கள் எல்லாருமே நாடு திரும்பிட்டாங்க. ஆனால் படிக்கலை மட்டும் ஆஸ்திரேலியாவில் தங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஓப்பனிங் வந்து மாற்றிருக்காரு, 3வது இடத்த வந்து மாற்றிருக்காரு. இப்போ விராட் கோலியை பற்றி வந்து ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டீம் வந்து ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நான் வந்து பண்ணுவேன். ஆல்ரெடி என் மேலே நிறைய கெட்ட பேர் வந்துருச்சு. என் மேலே வந்த கெட்ட பேரை விட டீம் வந்து நிறைய மோசமான ரெக்கார்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டோம். அதெல்லாம் நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம். அதுக்கு நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன். ஸ்ரீலங்கா கூட நாங்கள் வந்து தோற்றோம். அதுக்கப்புறம் நியூசிலாந்து கூட சொந்த மண்ணில் வந்து ஒரு ஒயிட் வாஷ் வந்து ஆனோம். அதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் எடுக்கணும். இப்போ இந்த ஆஸ்திரேலியா தொடர் தான் வந்து அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு துருப்பிச்சிட்டு இதில் நாங்கள் வந்து ஜெயிச்சே ஆகணும். எங்களுக்கு ஒரு ஆப்ஷனே வந்து கிடையாது. அதனால் விராட் கோலிக்கு வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்சு 2 டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்ப்பேன். ரெண்டுலேயுமே முதல் 2 டெஸ்ட் மேட்ச்லையுமே விராட் கோலி சரியாக ஆடலை அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு பதிலாக ஃபார்மில் இருக்க இன்னொரு யங் பிளேயரை வந்து கொண்டு வருவதற்கும் நான் வந்து யோசிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் டீம் வந்து ஜெயிக்கணும். ரோஹித் இருந்தால் தான் டீம் வந்து ஜெயிக்கும், விராட் கோலி இருந்தால் தான் டீம் ஜெயிக்கும் அப்படின்னு ஒருத்தரை நம்பிலாம் வந்து இருக்க முடியாது. டீமில் இருக்க எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணணும். இப்போ இருக்க யங் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா டேலண்ட்டாக இருக்காங்க, எல்லாருமே வந்து நல்லா ஆடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப விராட் கோலி ரோஹித் சர்மா 2 பேரையும் வந்து பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்கு நான் வந்து யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து பேசியிருக்காரு. நன்றி.